வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பு ஏர்ஃபால் கவலையா? சான்ஸே இல்ல. சிக் எட் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பு. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சிதான் உண்மையான காமராஜர் ஆட்சி என புகழ்ந்தவர் EVKS இளங்கோவன். உண்மையை தைரியமாகவும் தெளிவாகவும் பேசக்கூடியவர் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை மிக தெளிவா மேடைகள்ல அவர் விளக்கி பேசினார். அதை விட இன்னொன்றையும் சொன்னார். இதுதான் உண்மையான காமராஜர் ஆட்சின்னு அவர் வெளிப்படையாகவே சொன்னார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு என முதலமைச்சர் கருத்து. 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் ஆட்சியில் 21 தமிழர்கள் அமைச்சர்களாக பொறுப்பு வகித்ததாகவும் பேச்சு. வசதி இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் 21 தமிழர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக இடம்பெற்றிருந்தாங்க. 8 கேபினெட் அமைச்சர்கள், 13 இணை அமைச்சர்கள்னு மிக அதிக அளவில் தமிழர்கள் ஒன்றிய அரசியல கோல சொன்னது அவருடைய அமைச்சரவையில் தான். மன்மோகன் சிங் மற்றும் EVKS இளங்கோவன் மறைவை ஒட்டி நடைபெற்ற படத்திறப்பு நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்ணீர் மல்க அஞ்சலி. ஆளுநர் RN ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் ஏஜென்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் ஆளுநர் அத்துமீறுவதாகவும் முழக்கம். இருக்கக்கூடிய பல்வேறு பரிணாமங்களில் இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஆளுநர். அதனால நீங்க இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க நல்லதுக்காக சொல்றோம். கடைசியில ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத நிலையில கொண்டு வந்து பிஜேபியை நிறுத்தக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாதுன்னு தான் தளபதி அவர்கள் உங்களை ஆளுநரை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக போராட்டம். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து ஆளுநர் அவமதிப்பதாக கண்டன முழக்கம். ஆளுங்கட்சி போராட்டத்திற்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்ய பாமகவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. ஆளுங்கட்சி போராட்டத்திற்கு ஒரே நாளில் அனுமதி கொடுத்தது எப்படி என கேள்வி எழுப்பி முறையீடு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த அனுமதி தராத போது ஆளுநரை எதிர்த்து போராட மட்டும் அனுமதி தருவது எப்படி? காவல்துறைக்கு வானதி சீனிவாசன் சரமாரி கேள்வி. கவர்னருக்கு எதிராக கெட் அவுட் ரவி என்கின்ற போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று மாநிலத்தில் இருக்கின்ற ஆளும் கட்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட அது கூட்டணி கட்சிகளாக. சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட 26 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மதுரை நோக்கி பிரம்மாண்ட பேரணி. போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. யார்
பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரே முடிவு செய்துவார். யுஜிசி வெளியிட்டுள்ள புதிய விதிகளின் வரைவு அறிக்கையில் தாக்கல். நேபாளம் திபேத் எல்லையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வு. இதுவரை 53 பேர் உயிரிழந்ததாக தகவல். HMPV தொற்று தொடர்பான முன்னெச்சரிக்கை குறித்து மக்களுக்கு மாநில அரசுகள் விழிப்புணர்வு வழங்க வேண்டும். சோப் கொண்டு கைகளை கழுவுதல் உள்ளிட்ட எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மக்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். HMPV தொற்று பரவல் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ். மக்கள் நல்வாழ்வுத்துறை தீவிர கவனம் செலுத்துவது தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தல். HMPV வகை தொற்று நோய் தமிழ்நாட்டில் பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசிற்கு முன்னாள் முதல்வர் OPS வலியுறுத்தல். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான அட்டவணை இன்று வெளியீடு. இன்று பிற்பகல் 2 மணிக்கு அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து தொகுதி காலியான நிலையில் அறிவிப்பு வெளியாகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவித்து தீர்மானம். EVKS இளங்கோவன் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றும். இந்திய பிரதமராக பொறுப்பளித்து நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்திற்காக சட்டப்பேரவைக்கு 2வது நாளாக யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர்கள். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை CBI-இடம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க முடியாது. காவல்துறை தரப்பு முறையீட்டிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்காதவர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தம். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் எச்சரிக்கை. தமிழகம் புதுச்சேரியில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவும். நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.